வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற என்ன வேணும்? அந்த சிகப்பு கலர் கோழியை பிடிக்கணும். என்னென்னு புரியலையா? வாங்க கதைக்குள்ளே முழுமையாக கேட்குறோம். சரி, நம்ம எல்லாருக்குமே ஹீரோ யார்? நம்ம அப்பா தான். அப்படி அப்பா நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு பல வழிகளை பல பாதைகளை நமக்கு காட்டி கொடுப்பார். அப்படியாக இங்கே ஒரு அப்பா பையனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பிரகாசிக்க வைக்கிறது, எப்படி முன்னேற்றமாக மாற்றணும் அப்படின்னு ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறாரு. சரிங்களா? பையன் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா வாழ்க்கையில் எளிமையாக வெற்றி அடையணும், என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். சரி வா, உனக்கு வாய் வழியாக சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஒரு பெரிய மூங்கில் கூடையே இருக்குது. அந்த மூங்கில் கூடைக்கு அப்பா தூக்குறாரு. உள்ளே இருந்து கோழி குஞ்சுங்கள்லாம் வெளியில் அப்படியே சிறக்கடிச்சு பறக்குது. அப்பா என்ன சொல்கிறாரு, அப்பா ஏன்ப்பா இப்போ இந்த கூடை எடுத்தீங்க, என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் பையன். அப்பா சொல்கிறாரு, சரி போயிட்டு இந்த கோழிகள்லாம் பிடிச்சி அந்த கூடையில் அடே அப்படிங்கிறான். பையன் என்ன பண்ணால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா கோழியும் பிடிக்க போகிறான். எல்லாம் ஒரு மூளைக்கு ஓடுது. பையன் விடாமல் வச்சு எல்லாத்தையும் தேடுறான், பிடிக்கிறான். அதனால் முடியல. இவன் ரொம்ப டயர்டாகி உட்காரான். அப்பா சொல்கிறாரு, நீ இவ்வளோ நேரம் பண்ண இல்லையா, இதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஒன்று ஒரு மூலையில் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போய் நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா நாம் சோர்ந்து போய் டயர்டாகிடுவோம். சரி, இப்போது அந்த சிகப்பு கலர் கோழி இருக்குது பார்த்தியா, அந்த கோழியை முதல்ல பிடி அப்படிங்கிறாரு. இப்போ பையன் என்ன பண்ணுறான், அப்பா சொன்ன மாதிரி அந்த ஒரு கோழியை போயிட்டு விடாப்படியாக அலைஞ்சி திரிஞ்சு அதை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு வைக்கிறான். இப்போ கோழி டயர்டாயிடுச்சு. பையன் அழகாக எடுத்துகிட்டு பிடிச்சிட்டான். இப்போ அதே மாதிரி ஒரு கோழியாக போயிட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு கூடைக்குள்ளே அடைச்சிட்டான். இப்போ அப்பா சொல்கிறாரு மறுபடியும், சரியா, நீ ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு பயிற்சி இல்லாமல் நீ எல்லாத்துக்கு பின்னாடி ஓடின, உன்னால் தோல்வி தான் அடைய முடியுது. நீ ஒரு இலக்கு ஒரு கோலை செட் பண்ணிட்ட, முதல்ல அந்த சிகப்பு கலர் கோழியை பிடிக்கணும் அப்படின்னு நீ செட் பண்ணிட்டேன்றனால நீ அதை ஈஸியாக உன்னுடைய இலக்கை நீ அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் பையனுக்கு புரியுது, ஓ இவ்வளோ நாள் எல்லாத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு இலக்குன்னு ஒன்று நிர்ணயித்து அதுக்கு பின்னாடி நம்ம பயிற்சியோடு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் வெற்றி அடையலாம். இது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் நாம் பல வேலைகளை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதுக்கு பின்னாடி ஓடுறோம், எங்கே ஓடுறோன்னு தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கான ஒரு கோலை செட் பண்ணி, இப்போ அது எந்த துறையாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் துறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்லூரி பேராசிரியர் யாராக இருக்கட்டும், இல்லை மாணவர்களாக இருக்கட்டும், நான் இதை படிக்கணும், இதை முடிக்கணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். நாம் முயற்சி செய்ய அது நமக்கு பயிற்சியாக மாறி நம்முடைய வெற்றியை நோக்கி நகர்வதற்கு மிக உறுதுணையாக அமையும். நன்றி, வணக்கம்.